ஐயோ, இவ வேற வரானா? இப்ப என்ன பண்றது? சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டுறலாம். லக்கேஜ் கம்மியாக தான் இருக்குமா? பைக்கில் போகலாமா இல்லை கார் வச்சுட்டுமா? என்னம்மா ரொம்ப டல்லாக இருக்க? ஏம்மா? இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்லயே இருந்தேன். இப்ப காலேஜுக்கும் ஹாஸ்டல்ல எப்படிப்பா? இல்லம்மா, நீ ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போகலாம். நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா, ஹாஸ்டலுக்கெல்லாம் போகல. இங்கே தான் சீட் கிடைக்கலையா? அப்போ நீ என்ன பண்ண சொல்ற? நீ நான் தனியாக இருக்க போற? அதான் உன் ஃப்ரெண்டு சோபி ஆகல, அப்புறம் என்ன? ஆமா, புக்ஸ் சொட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா. எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 6 மணிக்குப்பா. சோஃபி எடுத்து சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா, அவ எங்க வெளியே போயிருக்காளா, நேரா ஸ்டேஷன் சொன்னா. சரி சரி, இந்த பேக் படி. வந்து உட்காருமா. ஓகே மேம். பஞ்சு. ஹலோ ஹலோ மேடம், வோடஃபோன் 234 ரூபா ஈஸி வந்துருச்சுங்களா? வோடஃபோனா? ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நீங்கள் ரம்யா தானே? அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்ல. சாரி மேடம். இப்படிதான் மாறி மாறி ஈஸி பண்ணுவீங்களா? சாரி மேடம், ரம்யான்றவங்க 234 ரூபா ஈஸி பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்பர் மாதிரி கால் பண்ணிட்டேன். அத ரம்யா கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. என் பேரு நிஷா. அதுக்கே இவ்வளோ கோவமா சொல்கிறீங்க? கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவமா பேசினாலும் உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. என்ன சொன்னீங்க? ஓகே மேடம், பாய். என்னது ஈஸி போட சொன்னாங்களா? யாரு? இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ணுறாடா, எனக்கு ஒன்றுமே புரியல. புரியாத வரைக்கும் நல்லது. ஹலோ ஹலோ. நான் ஒன்றும் உங்ககிட்ட ஈஸி பண்ண சொல்லலையே. நான் நம்பர் மாற்றி கூப்பிடல, தெரிஞ்சு தான் கால் பண்ணுறேன். நிஷா மேம் தானே? மேடம் எல்லாம் இல்ல, நிஷா தான். ஓகே நிஷா, நீங்கள் தனலட்சுமி காலேஜாக படிக்கிறீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, அந்த ஏரியாவில் ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது, அதான் கேட்டேன். எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, என் தங்கச்சி விசாரிக்க சொன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்கான்னு. இப்போ அவள் +2 படிச்சுட்டு இருக்கா. இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பாய் நிஷா. உங்க பேரு? ரவி. என்ன பண்றீங்க? ஹார்ட்வேர் இன்ஜினியர். அப்போ ஈஸி பண்றது? அது என் ஃப்ரெண்டு கடை, சும்மா ஹெல்ப்புக்கு அப்பப்போ கூட இருப்பேன். ஓகே ஓகே. அப்புறம் அப்புறம் ஃபோன் பண்ண பேசுங்களே. இப்ப பேசிட்டு தானே இருக்கேன்.
ம். ம். ஏய் என்ன ஃபோனை காதுல வச்சுட்டு பேசாம இருக்க? ஷோ நாட். என்ன கிளம்பிட்டியா? ஓகே. இன்னைக்கு நான் பைக்காரா ஃபால்ஸ் போலான்னு இருக்கேன். நீ வரியா? சரி நிச்சயமா வரேன்னு சொல்றேன்ல. கண்டிப்பா வரணும். என்ன நல்ல தேய்ச்சி குளிச்சியா? ஹேய் சுமாரு. டெய்லி மினரல் வாட்டர்ல தான் குளிப்ப போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. இல்லன்னு சொல்றேன்ல. அவ ஒருத்தி அங்க இருப்பாளே உம்முன்னு. அவ இருக்காளா? ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, சோஃபியாவோடவா? நான் மட்டும் போறேன். ஈவினிங் வந்துரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஜெகன் இருக்கான்ல, ஜெராக்ஸ் கடையில இருப்பானே, அவன் அலும்பு தாங்க முடியல. ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான் போல. ரொம்ப பண்றான். அவ ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபிகர்லாம் இல்லை. நீ ரொம்ப மோசம். சி என்ன மோசம்? உண்மையாதான் சொன்னேன். சீக்கிரமா வாடி, எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்க. சரி அடுத்த வாரம் தொட்டப்பட்ட போலாமா? கண்டிப்பா. அப்புறம் என் ஃப்ரெண்டு திட்டுவா, அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணா ஹீட்டர் சரியா ஒர்க் ஆகல, கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வர சொல்லி சரி பண்றீங்களா? சரி பாப்பா. ஏய் அது இங்க நீ சொல்லு. ஆமா கண்டிப்பா வரேன். நீ எப்பன்னு சொல்லு, நிச்சயமா வரேன். சீக்கிரமா வாடி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே நீ போ. ஹலோ அப்பா. சொல்லுமா, நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறியாமா? எங்கடா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அந்த பிள்ளைல ராணி. யாரா? ராணியா? ஆமாடா, சினிமாக்கெல்லாம் கூட்டு போவியே. ஆமா ராணி. அவன் என்னை கடைக்கு வந்திருந்தாடா. அவளா? ஆமாடா, அழுதுகிட்டே வந்தா. சரி விடு, இப்ப நான் வந்துடுறேன். வேற ஏதாவது சொன்னாலா? இல்ல. வை. சா, இவனை ஹெல்ப் பண்ண போய் நமக்கு பிரச்சனை வரும் பொருளையே. ஹலோ சொல்லு. ஏன் நில்றி? ஜெராக்ஸ் எடுக்கணும் என்ன மறந்துட்டியா? ஏய் நீயே எடுத்துடு ப்ளீஸ். போனை கட் பண்ணிட்டு நீயே எடு, நான் எங்க அம்மா கிட்ட பேசணும். சரி நீ சொல்லு. இப்ப பாரு பிஸி, யார்கிட்ட தான் பேசுவாங்களோ தெரியல. பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் தோணுதா பாரு. ஏய் சீக்கிரம் வாடி. வர இரு. ஜெராக்ஸ் எடுத்துட்டியாடி? எடுத்துட்டேன். ஓகே. ஆமா ஏய் நிஷா, செருப்பை வெளியில கழட்டி விட்டு போடி. சாரிடி. ஆளை பாரு. நிஷா, எப்ப பார்த்தாலும் ஃபோன்லயே பேசிட்டு இருக்க. யாருடி ஃபோன்ல?
அது வந்து யாரும் இல்ல சோஃபி, என் ஃப்ரெண்டு தான். யாருடி அவன்? ஆ, பேரு ரவிடி. எப்படி பழக்கம்? ரீசார்ஜ் கடையில ஈஸி பண்ண என் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அத பார்த்து அவன் எனக்கு ராங் கால் பண்ணா. முதல்ல சத்தம் போட்டேன். அவன் நல்லவனா தெரிஞ்சதுனால பேச ஆரம்பிச்சேன். அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாத. அடி பாவி, ஆளே தெரியாம தான் அவங்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, நம்ம பேரண்ட்ஸ் எதுக்கு இங்க நம்மள அமைச்சிருக்காங்க? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இனிமே அவன் கால் பண்ணா அட்டன் பண்ணாத, சரியா? ம், சரி. நில்றி, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், இருடி வரேன். இரியா வர. ஏ நிஷா, சீக்கிரம் வாடி. எவ்வளவு நேரம் குளிப்ப? காலேஜுக்கு டைம் ஆச்சு. குளிச்சிட்டியா? ஆமா, இப்பதான்டா குளிச்சேன். எந்திரிக்க இவ்வளோ நேரமா? ஆ, நைட் நல்லா தூங்குனியா? இல்ல. இல்லையா? ம். ஏய், என்ன பண்ணிட்டு இருந்த? ஆ, சாப்பிடும்போது கூட ஃபோன் பேசிட்டு இருப்ப. என்ன சொல்றா அவ? பேசாம சாப்பிட்றி. ம், நீ சொல்லு. எதுக்கு வர சொன்னீங்க? என்ன நான் சொல்றது கேக்குதா? ம், நீங்க ரொம்ப மூடி டைப்பா? சரி, நான் கிளம்புறேன். உட்காருங்க உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. நானும் என் ஃப்ரெண்டும் தான் தங்கி இருக்கோம். நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசுறத அவ கவனிச்சுட்டு தான் இருக்கா. என்ன சொல்றதுனே புரியல. நல்லா குழப்பறீங்க நீங்க. குழப்பலங்க. நம்ம எதுக்காக மணிக்கணக்கா போன்ல பேசுறோம்? உங்ககிட்ட இருந்து போனும் இல்ல மெசேஜும் வரலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒத்தே வராத. சோ ப்ளீஸ் இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. அதை சொல்லதான் நான் இங்க வந்தேன். ஒரு நிமிஷம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தியமா எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. அப்படி நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. எங்க அம்மா சின்ன வயசுலயே ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தானா. அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு கூட லவ் வந்துச்சு. அது அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போனானா. அவ கேட்டாலாம், நீ எனக்கு என்னெல்லாம் செய்வேன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன். அப்போ அவன் சொல்லியிருக்கா, உங்கள் அம்மாவோட இதயத்தை எனக்கு கொண்டு வான்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், அவன் மேலே இருந்த லவ்னால கண்டிப்பாக கொண்டு வரேன்ட்டு. அம்மாவை கொண்டு இதயத்தை எடுத்துட்டு ஓடி வந்தானா. வர்ற வழியில இடறி விழுந்துட்டானா. அப்போ அவன் கையில இருந்து இதயம் கீழே விழுந்துருச்சு. அம்மாவோட இதயம் கேட்டுச்சான், மகனே உனக்கு காலில் அடிபட்டுருச்சான். காதலுக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாங்க. காதல் எவ்வளோ காயம் தரும், தாய்ப்பாசம் எவ்வளோ ஆறுதல் தரும்னு சின்ன வயசுலேயே நான் கற்றுக்கிட்டேன். நான் உங்களை தப்பா சொல்றேன், பட் எனக்கு காதல் செட் ஆகாது. நான் ஃப்ரெண்டாக தான் உங்களை பார்க்குறேன். இதுக்கு மேலே உங்க இஷ்டம்.
ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்களா? லவ் பண்றேன்னு சொன்னா போயிடுவீங்களா? யோசிக்கணும். நான் கமிட் பண்ணிட்டேன். என்னால இனி மாத்த முடியாது. சரி வரமா. எங்கேயாவது போகணும்னா பக்கத்துல யாருமே இல்ல. உங்க நம்பர் சரி. இருந்தா கொடுக்க முடியுமா? சரி நோட் பண்ணிக்கமா. 9840979403. தேங்க்ஸ். சரிம்மா. சோஃபி நில்லுடு. சோஃபி என் மேல கோவமாடி, என்கிட்ட பேசுடி. ச்சே. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி. அவ ரொம்ப நல்லவன். நீ வேணா பேசி பாரு. அவனை இங்க வர சொல்லவா? உனக்கு ஓகேனாதான், இல்லைன்னா நான் அவனை அவாய்ட் பண்ணிடுறேன். என்ன சொல்ற? தேங்க்யூ. ஹலோ, சொல்லு நிஷா. எங்க இருக்க? வீட்டில் தான். ஏன்? இல்ல, என் ஃப்ரெண்டு சோஃபியா இருக்கால, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கனே. ஆமாம். அவ உன்னை பார்க்கணுமா? எதுக்கு? இல்ல, நான் எப்பவும் உன் கூட போன்ல பேசிட்டே இருக்கேன்ல, அதனால அவ யாருன்னு கேட்டா நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாம யாரடி உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டுன்னு கேக்குறா. எங்க அப்பா கிட்ட அவ சொல்லிடுவாளுன்னு ரொம்ப பயமா இருக்கு ரவி. அவ பக்கத்தில் இருக்காளா? ஃபோனை விட்டு கூட நான் பேசுகிறேன். இல்ல, அவ கீழே இருக்கா. அவகிட்ட பேச தான் கூப்பிட்டியா? ஆமா. நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைப்பேன். ஏன் நினைக்கூடாதா? சரி, நேர்ல வீட்டில் வந்தா என்ன தருவ? வீட்டுக்கு வந்தா டீ காஃபி ஏதாவது குடுக்கறேன். அதெல்லாம் வேணா, நீயே வச்சுக்கோ. வேற என்ன தருவ? முதல்ல நீ வா, அப்புறம் பார்க்கலாம். ஆஹா, சான்ஸ்ரா, விட்டாத. ஹாய் ரவி. ஹாய். இதோ கொடுத்து விடுறேன் பாப்பா. தேங்க்யூ. ஏய் சோஃபி, இவதான் ரவி சோஃபியாவா? வந்திருக்காரு, கவனிக்கலையா? நல்லாதான் இருக்கா. ஐயோ. அடேங்கப்பா. சாரி, நான் கவனிக்கல. இட்ஸ் ஓகே. ரவி, இவன் என் பிஎஃப். என்னது பிஎஃபா? ஓவரா யோசிக்க வேணாம், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோஃபி. ஓகே ஓகே. நம்மால விட கும்முன்னு தான் இருக்கா. ட்ரை பண்ணுவோமே. முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனே பக்கம் வந்து நிற்கும் போது சோஃபியா, திட்டமிட்டு ஐம் ரவி. ஹாய். நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும் அழைக்காத பெண்ணே ஏய், தலை நல்லா தவட்டலையா? சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். சீதைத்தாய் போதும்.
அந்த பக்கம் என்னது? இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு. நிஷா 2 பேர் கீழே வாங்க. இந்த வர சொன்ன கேட்டியா? மூஞ்சி பாரு. ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நிஷா பாப்பா, மழை வர மாதிரி இருக்கு. நோ ப்ராப்ளம், நான் போயிடுறேன். ஏய், எப்படி போவ? கரண்ட் வேற போயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க? ஏதோ இருக்கம்மா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தா எனக்கு நிம்மதி. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல பையன். பேசி முடிச்சலாமாம்மா? சரி, நீ எப்போ ஊருக்கு வர? இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல கிளம்புறேன்ப்பா. நீங்க காலையிலே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஏம்மா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லையா? இல்லப்பா. இந்த பாருமா, யாராவது மனசுல வச்சிருந்தா சொல்லுமா, அப்பதானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் நேர்ல வரேன், எல்லாத்தையும் பேசலாம். ஓகேம்மா. ஆமா, சோஃபியா உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கலாமா? இருக்காப்பா. அவ வரல? இல்லப்பா. சரி, ஓகேம்மா, நீ கிளம்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேப்பா, பாய். ஆஹா, ஒரு ஃபிகர் நிக்குது. சும்மா தானே இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போமே. Thank God. யாரா நீ? ஹலோ, யாருங்க நீங்க? என்னது யாரா?
என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், அதுக்கு சூசைட் அட்டம் பண்றது? ஹலோ ஹலோ ஹலோ, யார் சூசைட் பண்ண போனது? நீங்க தாங்க. என் கண்ணால நான் பார்த்தேங்க, அதாங்க ஓடி வந்தேன். ஹலோ, இது ஏன் வீடுங்க? நாசமா போச்சு. எங்க வீட்டு மொட்டை மாடியில எனக்கு ரூம் கட்டுறதுக்கு பாத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்காக நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன செய்து? பொய் சொல்லாதீங்க. போய் சொல்லலங்க. முதல்ல நீங்க கீழே போங்க. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நான் சந்தோஷமா போலாமா? சந்தோஷமா போங்க. போயா போ. ஹலோ சார், என்ன முணங்கிட்டே போறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வந்தா பொடிச்சா இழுத்தா அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். யாருன்னு தெரியலையே. இல்லைங்க, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கருங்க. தற்கொலை கூடாதுன்னு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் எங்க டீமோட நோக்கமே. ஓ பாரா. என்னங்க நக்கல் பண்றீங்களா? 10 பேரை காப்பாத்த போனா அதுல 9 பேர் உங்களை மாதிரி டூப்ளிகேட்டா தாங்க இருக்காங்க. வாட்? நான் டூப்ளிகேட்டா? நான் அப்படி சொல்லங்க. காப்பாத்த போற 9 பேர் உண்மையான தற்கொலைக்கு முயற்சி செய்யலங்க. அந்த ஒருத்தரை காப்பாத்துறேன் தெரியுமா, அது ஒன்னே போதுங்க. ஆயுசுக்கு மன திருப்தியா இருக்கும். ரியலி? ஆமாங்க. வெரி நைஸ். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? என்னங்க இப்படி கேட்டீங்க? நம்ம உடம்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நம்ம கண்ணு இருக்குல்ல, அது எத்தனை லட்சம் கலர் அக்செப்ட் பண்ணணும்னு தெரியுமா? உண்மையிலே தெரியாதுங்க. உங்க மொபைல் எத்தனை மெகா பிக்சல்? 5 MP. நம்ம கண்ணு இதோட லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லான லென்ஸ் இருக்கு. நம்ம கண்ணால 180 டிகிரில பார்க்க முடியும், 360 டிகிரில ஃபீல் பண்ண முடியும். இவ்ளோ இருக்கா? கண்ணுக்கே எப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லா எவ்வளவு பொக்கிஷம் இருக்கு தெரியுமா? அது நம்மளே அழிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. நல்லாவே பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. ஹலோ, உங்களை எப்படி கூப்பிடுறது? பிரியா. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என் பேர் ரவி. அது எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்போ மறுபடியும் மீட் பண்ணலாமா? என்ன சொல்ல போறீங்க? பத்திரமா வீடு போய் சேருங்க. அப்போ நம்பர் கூட தர மாட்டீங்க? நம்பர் வாங்காம விட மாட்டீங்க? சோஷியல் சர்வீஸுங்க. 9790747904. ஒப்பாராதே வைலார் வைலார் வைலார். 2 ஜெராக்ஸ். ஹலோ, எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் ஃபோன் பண்ணல? அவ்வளவு பிஸியா? அவ்வளோ இல்லை, கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதான் உன் வேலை முடிஞ்சதும் வேலையை பார்க்க போயிட்டேன். ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது வேலை இருக்கா இல்ல ஃப்ரீயா? ஒர்க் எல்லாம் முடிஞ்சது, ஃப்ரீயாக தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? வீட்ல தான். நீ மட்டுமா?
சொல்லுங்க, யார் நீங்க? ஹலோ, எங்க ஹலோ ஹலோ, மணிமாறன் இருக்காரா? மணிமாறனா? ஆமாம் மேடம். சாரி, ராங் நம்பர். மணிமாறன் இல்லையா? நீங்க யாரு? நான் ராஜா பேசுகிறேன். ஹலோ அப்பா. சொல்லுமா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அப்புறமா கூப்பிட்றியா? டேக் கேர், பாய். கேரே இல்ல, டேக் கேரா. ரவி சார் வந்திருக்கார் பாப்பா. ஏய் சோஃபி, என்னடி காலேஜ் போலியா? உடம்பு எதுவும் சரியில்லையா? லைட்டா தலைவலி. சரி, டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. நான் ரவியோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்.
நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? உனக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் கம்பெனி. வயசு கொஞ்சம் கூட தான். ச்சே. ஹலோ, என்ன மேடம் ஈஸி வந்துருச்சா? அதெல்லாம் வந்துடுச்சு. சும்மா தான் கால் பண்ணேன். நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். உங்கள் வாய்ஸ் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம். என் ஃப்ரெண்டு காட்டேஜ் இருக்கு. கட் பண்ணிட்டாலே. ச்சே. ஏய், நீ எப்படிங்க? ஹாய். சும்மா அப்படியே வந்துட்டு போலான்னு வந்தேன். இதென்னமா எனக்கு சரியா படல. ஹலோ பிரியா, ஜஸ்ட் சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தா பிரச்சனை இல்ல, வேற எதுக்கோ நீ ட்ரை பண்ற. அதுக்கு நான் ஆள் கிடையாது, ஓகேவா? என்ன சொல்றீங்க? புரியல. புரியல? சத்தியமா புரியலங்க. இங்கெல்லாம் அடிக்கடி வராதீங்க ரவி. எங்க அப்பா ரொம்ப மோசமானவர். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். இப்போ எதுக்கு இதை இவ்வளோ பெருசாக்குறீங்க? கொஞ்சம் போரா இருந்துச்சு, ஃப்ரெண்டு வீடு கட்டுறாங்களே, போயிட்டு வரலான்னு வந்தேன். அப்போ உங்க மனசுல ஒண்ணுமே இல்லையா? கண்டிப்பா. ஷூர்? ம். இப்படிதான் பல பேர் பழகிட்டு லவ் அது இதுன்னு குழம்பிட்டு இருக்காங்க. இதான் உங்க பிரச்சனையா? அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? இதை சொல்றது இல்லையா என்கிட்ட? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ இவளுக்கும் கதையை சொல்லிட வேண்டியதான். என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் ஒரு பொண்ணு. அவ்வளவு கொடூரம் இல்லாத பொண்ணு உங்களை லவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பிரியா சொல்றீங்க? உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? நான் ஏதாவது எதிர்பார்த்தனா?
என்னடி இவ்ளோ சோகமா இருக்க? என்னாச்சு? ஏய், அரை மணி நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கடி, ஏதாவது பேசுடி. சரி, நான் வீட்டுக்கு போகவா? நீ கண்டிப்பா போணுமா? ஆமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும்டி. ஏன்னு தெரியலடி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனை? அப்பா எதுவும் சொன்னாரா? ம்ஹும். வேற என்னதான் பிரச்சனை? நான் ஒருத்தனை லவ் பண்ணேன். நீயா? நீயா லவ் பண்ண? மாநிறமா இருப்பான், மீடியமான ஹைட்டு, பார்த்தால பிடிக்காது. ஆனா அப்பா செம்ம பிரில்லியன்ட். அவன் என்ன பேசியே கவுத்துட்டான்டி. என்னாச்சு? நல்லா பேசுவான்டி, பேசியே என்னை சந்தோஷமா வச்சிருப்பான். இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லடி. அவன் 1 மாசம் ஆகுது பேசி. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பானோ? நானும் அப்படித்தாண்டி நினைச்சேன். ஆனா அவன் ஊர்ல தான் இருக்கான், இன்னும் நம்பர் கூட மாத்தலடி. என்ன தைரியம் இருக்கும்டி அவனுக்கு? சரி விடுடி, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமாண்டி, அவன் கொடுத்து வச்சதுனால தானே நான் அவன் கூட பலமுறை சந்தோஷமா இருந்திருக்கேன். என்னடி சொல்ற? எல்லாமே முடிஞ்சிருச்சுடி. நீ எப்பவுமே எல்லாத்தையும் சரியா யோசிப்பியடி, இப்ப எப்படி இந்த மாதிரி? ஒரு கதை சொல்லி தாண்டி என்ன அவன் கவுத்துட்டான். கதையா? அப்படி என்னடி கதை? ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு பையனா. கஷ்டப்பட்டு அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்களாம். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்களாம். அவனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வந்துச்சான். அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் லவ் சொல்லும் போது அதுக்கு அவ கேட்டிருக்கா, நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணுவன்னு. உனக்கு என்ன வேணா நான் செய்கிறேன். உங்க அம்மாவோட இதயத்தை கொண்டு வந்து தான்னு சொல்லி அவ கேட்டிருக்கா. அவங்க அம்மாவை கொண்டு அவங்க அம்மாவோட இதயத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காண்டி. அந்த இதயத்தை எடுத்துட்டு போகும்போது வர்ற வழியில இடறி விழுந்துட்டானா? அவனுக்கு கால்ல அடிபட்டு இதயம் தவறி கீழே விழுந்துருச்சான். அப்ப அந்த இதயம் கேட்டுச்சான், மகனே உனக்கு அடிபட்டிருக்கான்னு. அப்படி தாண்டி காதலும். காதலுக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதாங்க. அப்படிதான் தாய் பாசமும். இந்த கதையை சொல்லி தாண்டி என்னை ஏமாத்திட்டான். அந்த ராஸ்கல் நம்பர் கூட நான் அவன்கிட்ட பேசணும். நீ பேசி முன்னாடி போகுது. நம்பர் கொடுடி. 97 97 10 10 0766 69 0766 69.
ஏய் நிஷா, என்னாச்சுடி? ஏய் நிஷா, ரவி ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, எடுத்து பேசுடி. இங்க பாரு, இனிமே அவனை பத்தி என்கிட்ட பேசாத. ஏய் அழாதடி நிஷா. என்ன சண்டையா? அழாதடி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஹலோ ரவி, நான் சோஃபியா பேசுறேன். நிஷா கொஞ்சம் கோவமா இருக்கா, நீங்க காலையில பேசுங்க, நான் அவளை பேசி சரி பண்ணிக்கிறேன். ஓகே பாய். ஏய் அழாதடி நிஷா, இங்க பாருடி. நிஷா நிஷா, ஏய் அழாதடி. ஹலோ. என்ன சோஃபியா, என்ன நிஷாக்கு இன்னும் கோவம் குறையலையா? இல்ல, அவ எப்பவுமே அப்படிதான். என்கிட்டே நிறைய நாள் பேசாம இருந்திருக்கா, ஏன்னா அவ அப்படிதான். ப்ளீஸ் சோஃபி, எப்படியாவது அவளை என்கிட்ட பேச சொல்லு சோஃபி. ஏன் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? அதனால என்ன, பேசலாமே.
this Colaberi, Colaberi, Colaberi deep. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்ட ஹாய் சோஃபி, ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். கால் பண்ணியிருந்தீங்க, அதான் கால் பண்ணேன். எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? நாளைக்கு ஈவினிங் நியூ இயர் ஹாலிடேஸ்க்காக நிஷா ஊருக்கு போகிறா. நாளைக்கு வீட்டில் தனியாக தான் இருப்பேன், மீட் பண்ணலாம். ஓகே, ஷியோர், மை ப்ளஷர். என்னம்மா வர சொல்லியிருந்த? இல்லை ஆண்டி, நீங்கள் ஊருக்கு போயிட்டு நியூ இயர் முடிஞ்சு வந்தால் போதும். ம், சரிம்மா. இந்தாங்க, இது மணி அண்ணாவுக்கும் சேர்த்து கொடுத்துடுங்க. ஓகே. எவ்வளவு? 100 ரூபாமா? ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா, என்ன கிளம்பலையா? ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டியா? ஆமாப்பா. என்னம்மா, நாளைக்கு வரேன்ப்பா. நாளைக்கு காலைல கிளம்புமா? சரியா? சரிப்பா. பார்த்து பத்திரம் வா. ம், சரி. சரி.
ஏய், அடி பாவி! எனக்கு துரோகம் பண்ண எப்படி உனக்கு மனசு வந்தது? சொல்லு! என்ன ஏமாத்திட்டியேடி? ஏய், என்னைய ஏமாத்துன? பார்த்தல? இப்ப 2 பேரும் பொணமா கிடக்குறீங்க. என்ன ஏமாத்துனல? உன்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்ட அடி பாவி! நன்றி கிட்டவளே. டேய், என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்ட? என்ன பொண்ணு கூட இருக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? சொல்லுடா. டேய், உன்னை ஏன் அப்படி பண்ண? சொல்லு. ஏன் அப்படி என்ன ஏமாத்துன? என்ன லவ் பண்றேன்னு ஏன் கூட பண்ண? இப்போ அவளை லவ் பண்றேன்னு சொல்லி அவ கூட படுக்கறியா? அட பாவி, எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ண? ஏன்டா என்ன ஏமாத்துன? ரவி, ரவி, என் கையாலேயே உன்னை கொல்ல வச்சிட்டியேடா. ஏன்டா இப்படி பண்ண? ரவி, ரவி, ஏன்டா எனக்கு துரோகம் பண்ண? சோஃபி, சோஃபி, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண?